குட்டீஸ், இன்றைக்கி நம்ம விளையாட்டு சமையலில் பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. அந்த மைதா நல்லா பட்டரில் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு, பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போது இதில் நம்ம பால் சேர்த்துக்கணும். பாலை நல்லா கைவிடாமல் கட்டி விடாமல் நல்லா கிண்டிக்கணும். கட்டி விழுந்துடக்கூடாது. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நல்லா நம்ம விஸ்க் வச்சு நல்லா கிளறணுன்னா கட்டி விடாமல் நல்லா ஸ்மூத்தியாக நல்லா க்ரீம் பதத்துக்கு வரணும். நல்லா க்ரீமியாக ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போது இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் 3 ஸ்லைசஸ் சீஸ் போட்டிருக்கேன் 1 லிட்டர் பாலுக்கு. அப்புறமா வேறு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க, கார்லிக் சேர்த்துக்கோங்க. எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினோடனே ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியனும் நல்லா ஒரு மைல்டு கோல்டு கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம கார்ன் சேர்த்துக்கணும். இதில் ஸ்வீட் கார்ன் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பாஸ்தா, அதை நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அது மேலே போட்டு ஒரு க்ரீம் இதில் நல்லா இந்த மாதிரி பாஸ்தாவையும் அந்த க்ரீமையும் இது பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஒயிட் பாஸ்தா ரெடி.